அல்லேலூயா. கடந்த நாட்களில் ஒரு 65 வயதுடைய ஒரு பாஸ்டர் ஒரு டீச்சிங் கொடுத்தார். அவருக்கு 45 வயசில் ப்ரெஷரு, சுகரு, அப்புறம் இன்னும் என்னென்ன வியாதி இருக்கிறதோ அத்தனை வியாதி அவருக்கு இருந்துச்சான். அப்போ எவ்வளவோ அவர் ஜெபித்து பார்த்தாராம், முடியலையாம். ஆனால் அவருக்கு ஒரு தெளிவு வந்துதான். இந்த வார்த்தைகளை படித்து கொண்டு இருக்கும்போது உலர்ந்து போன அந்த எலும்பு வார்த்தை அனுப்பும்போது அது சதை உண்டாச்சு, நரம்பு உண்டாச்சு, ரத்தம் உண்டாச்சு, தோலினால் மூடியாச்சு, அடுத்து சேனைகளாக உயிரோடு எலும்புச்சு. அப்போ அந்த வார்த்தையை அனுப்பும்போது ஒரு உலர்ந்து போன எலும்புக்குள்ள இவ்வளோ உறுப்புகள் உருவாச்சு. இது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். எசேக்கியா ராஜா ஒரு ஆச்சரியமாய் அதை செய்கிறார். பார்த்துக்கொள்ளுங்க. மகா திரளா எலும்புகள் குவிந்து கிடக்கிறது. அவர் அந்த எலும்பு சுத்தி என்ன செய்யறாரு? சுத்துறாரு. எலும்பு சுத்தி சுத்துறாரு. சுத்திட்டு அந்த எலும்பை பார்த்து பேசுறாரு, இந்த எலும்பு ஒன்று சேருவதாக அப்படிங்கிறாரு. பாருங்க, வசனம் சொல்லுது, அதினதின் எலும்பு அதனோட என்ன செஞ்சுச்சான்? சேர்ந்துச்சான். பார்த்துக்கோ, வேற ஆள் எலும்பு வேற ஆளோட செல்ல அது எலும்பு சேர்ந்துச்சு. பாருங்க என்ன ஆச்சரியம். நரம்பு உண்டாகுது, இருதயம் உண்டாகுது, கிட்னி உண்டாகுது, குடல் உண்டாகுது, எல்லாம் உண்டாகி ரத்த நாளங்கள் ஓடுது, நரம்பு உண்டாகுது. கடைசியில் அது தோலினால் மூடுது. ஆனால் பிரேதம் மாதிரி கிடக்குது. அதுக்குள்ளே ஆவி உண்டாவதாக அப்படிங்கிறாரு. ஒரு உயிர் வருது. எல்லாரும் சேனைகளாக எழும்பி நிற்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான அதிசயமான காரியத்தை செஞ்சிருக்கிறாரு. பார்த்துக்கொள்ளுங்க. தேவன் சொல்கிறாரு, அந்த எலும்புக்கு தீர்க்க தரிசனம் வர, அப்போ அந்த எலும்பை பார்த்து பேசு அப்படிங்கிறாரு. இந்த சம்பவம் அந்த ஊழியக்காரங்க ஏன் வந்தோன்னு அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அவர் சொன்னார், சாட்சியை சொன்னார், எனக்கு 45 வயசில் சுகரு, ப்ரெஷர் எல்லாமே இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், உலர்ந்து போன அந்த எலும்புக்கே அவர் கட்டளை கொடுத்து எல்லாம் சரியாச்சா அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாராம், இந்த உச்சந்தலைந்து உள்ளாங்கால் வரைக்கும் இந்த சரீரத்தை பார்த்து, ஏ சரீரமே, ஏ உடம்பே, ஏ உடம்புக்குள்ள இருக்க உறுப்பே, இது தேவன் படைச்சது, தேவன் கொடுத்தது. சரீரமே, இந்த உடம்புக்குள்ள இருக்க எல்லா உறுப்புகளும் சீராக சரியாக எல்லாம் வெளியே போ, தேவையில்லாத காரியம் வெளியே போ, உனக்கு நான் கட்டளை கொடுக்குற உடம்பே, சரீரமே அப்படின்னு சொல்லி இந்த சரீரத்தை பார்த்து அவரே பேசிக்கிட்டாராம். இந்த உடம்பை பார்த்து அவரே பேசிக்கிட்டாராம், என் உடம்பே நீ சரியாகு, இந்த உடம்புக்குள்ள இருக்கிற உறுப்புகள் சரியாகு அப்படின்னு சொல்லி அவரே பேசிக்கிட்டாராம். பேசி தொடர்ந்து இப்படியே பேசிக்கிட்டே இருந்துட்டு கடைசியில் அவர் போய் ஒரு செக்கப்புக்கு போவோம் அப்படின்னு சொல்லி செக்கப்புக்கு போனாராம். அவர் உடம்புல ஒரு வியாதியும் கிடையாது, ப்ரெஷர் கிடையாது, சுகர் கிடையாது. இந்த வார்த்தை அவர் உடம்பு அவர் வார்த்தைக்கு கட்டுப்பட்டது, கீழ்ப்படிஞ்சது, உறுப்புகள் எல்லாம் புதுப்பிக்கப்பட்டது, அவர் சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் மாறினது. இந்த வார்த்தையை அனுப்பும்போது இந்த வார்த்தை அப்படி புரிஞ்சுக்கோங்க, நடந்த காரியம். அப்போ இந்த சரீரத்தை பார்த்து நம்ம பேசணும். இன்னைக்கு எவ்வளோ பேர் முடியாமல் கிடக்குறாங்க, எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்டும் அபிஷேகம் பெற்றும் ஒரு முழு சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள, முழு ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ளாம தவிக்கிறோம். ஆனால் அவர் சொல்றாரு, உங்க சரீரத்தை பார்த்து நீங்களே பேசுங்க. அவர் சொன்னாரு, அவர் பிரசங்கம் பண்ணும்போது, இன்னைக்கு அநேக ஊழியர்கள் அநேக விசுவாசிய சுகர்லையும் பிரச்சனையும் இருக்கிறாங்க. நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன். ஆனால் என் உடம்பை பார்த்து நானே பேசினேன், என் சரீரத்துக்கு நானே கட்டளை கொடுத்தேன், என் சரீரத்தை பார்த்து நானே பேசினேன். அது எல்லாம் என் வார்த்தைக்கு, என் வாயிலிருந்து வருகிற வார்த்தைக்கு என் சரீரம் கீழ்ப்படிஞ்சிச்சு. சரீரத்தில் உறுப்புகள் புதுப்பிக்கப்பட்டது. திரும்ப வாழ வயதை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொன்னார். அன்பார்ந்தவர்கள், கொஞ்சம் இமேஜுக்கு நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். உலர்ந்து போன எலும்பு. அப்போ நம்ம வாழ்க்கையில் எந்தெந்த காரியம் உலர்ந்து போயிருக்கிறது? என் குடும்பத்தில் சமாதானமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சமாதானம் உலர்ந்து போயிருக்கிறது. அந்த சமாதானத்தை குறித்து நீங்கள் பேசுங்க இயேசுவின் நாமத்தில். உங்களுக்குள்ள தேவனுடைய வார்த்தை நிலைச்சிருந்துச்சுன்னா, நீடித்து இருந்துச்சுன்னா, நாம் தோத்து போன ஆளாக மாற மாட்டோம். ஜெயிக்கிற ஆளை என்ன செய்வோம்? மாறுவோம். எவ்வளோ பாடுகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாம் பேசுகிற பேச்சை நான் சரியாக ஃபாலோ பண்ணிட்டேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், தோத்து போனது ஜெயமாக என்ன செய்யும்?
மாறும் பார்த்துக்கொடு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது ஒரு மரத்தில் கையை வச்சு இந்த மரம் இயேசுவின் நாமத்தில் வளருவதாக அப்படின்னா அந்த மரம் வளரும். அந்த மரம் என்ன செய்யும்? வளரும் பார்த்துக்கொடு. இந்த கல் பேசும் அப்படிங்கிறார். கல் என்ன செய்யுமா? பேசும். இப்போ ஏசப்பா சமுத்திரத்தை பார்த்து பேசினாரா பேசலையா? காற்றே இறையாதே அமைதலார், அமைதல் ஆச்சா? அப்போ ஒரு கடல் ஏசப்பா வார்த்தை கீழ்ப்படியலையா? கீழ்ப்படியதில்லை. ஒரு கடலே கீழ்ப்படிஞ்சா இன்னைக்கு நம்ம சரீரம் கீழ்ப்படியுமா? கீழ்ப்படியாது. நமக்கு எதிராக செயல்படுகிற ஆத்துமா கீழ்ப்படியுமா? கீழ்ப்படியாது. காற்றை பார்த்து இறையாதே அமைதலா இரு, அமர்ந்து போச்சு, அமைதாச்சு. இயேசுடைய வார்த்தை, அவர் சிந்தை நமக்கு இருக்கிறது, அவருடைய சாயல் நமக்கு இருக்கிறது, அவருடைய ஆவி நமக்குள்ள இருக்கிறது. அவர் சொன்னதை நம்மளும் சொல்லும் போது நடக்கும். அவர் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்துருக்கிறோம். நம்ம பேசுறது என்ன? ஐயோ முடியலையே, நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நெருக்கப்பட்டிருக்கேன், எப்படி வாழ போறதில்லை, எப்படி இருக்க போறதில்லை, அப்படி பேசுறதுனால கிரியை நடக்க மாட்டேங்குது. ஏசப்பா காற்றுக்கு கட்டளை கொடுத்தார். காற்றை பார்த்து பேசினார், கடலை பார்த்து பேசினார், சமுத்திரத்தை பார்த்து பேசினார், அலையை பார்த்து பேசினார். அது அவர் வார்த்தைக்கு கட்டுப்பட்டது, கீழ்ப்படிஞ்சது. அவர் பிள்ளை நம்ம, அவர் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அவர் வித்து நமக்குள்ள இருக்கிறது, அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கிறது. அப்போ அவர் செஞ்சது போல நம்மளும் என்ன செய்யலாம்? செய்யலாம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அதனால நம்ம குடும்பத்துக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா காற்றையும் எல்லா இறைச்சல்களையும் நாம் அமைதிப்படுத்த முடியும். நம்ம குடும்பத்துக்கு விரோதமாக பாடுகள் பிரச்சனைகள் வருகிறதா? எப்படி காற்று அமைதலானது, எப்படி சமுத்திரம் அமைதலானது, அதே போல் நமக்கு உண்டாகிற எல்லா பாடுகளும் அது அமைதலாக இருக்கும். அது எழும்பாதபடி கர்த்தர் செய்வார். கைத்தட்ட பக்கம் நன்றி சொல்லுங்க. அதான் வசனத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? நிலைச்சிருக்கணும். இன்னொரு வசனம் 1 யோவான் 2:27, 1 யோவான் 2:27. போய்த்தபடி அவரிலே நீங்க என்ன செய்வீங்க? நிலைத்திருப்பல. நீங்க நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. நம்ம எந்தெந்த காரியத்துல நிலைச்சிருக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தேவனுடைய வசனத்துல நீங்க நிலைச்சிருக்கணும். தேவனுடைய வார்த்தை உங்க உள்ளத்துக்குள்ள இருக்கணும். எப்ப பார்த்தாலும் தேவனுடைய வார்த்தையை நீங்க பேசணும். எப்ப பார்த்தாலும் தேவனுடைய வார்த்தையை நீங்க அறிக்கிறணும். எப்ப பார்த்தாலும் தேவனுடைய வார்த்தையை சிந்திக்கணும். எப்ப பார்த்தாலும் படுக்கும்போது, உட்காரும் போது, எந்திரிக்கும் போது, நடக்கும் போது, தூங்கும் போது, உறங்கும் போது தேவனுடைய வார்த்தையை சிந்தித்து தேவனுடைய வார்த்தையை பேசிக்கொண்டு இருக்கும்போது அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில உழந்து போன காரியத்தை உயிரடைய வைக்கும். ரெண்டாவதாக ஒரு காரியம், உங்க வாழ்க்கையில எந்த காரியம் நிலைச்சிருக்க வைக்கணும் கேட்டா நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. வாசிங்க, நீங்களே திருப்பி வாசிங்க. உங்களில், அப்ப நீங்க பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள்ள நிலைச்சிருக்கு. எப்ப நீங்க அபிஷேகம் பெற்றீர்களோ, எப்ப நீங்க அந்நிய பாஷை பேசுனீங்களோ, எப்ப ஆவிக்கிற வந்தீங்களோ, அப்பவே உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்து உட்கார்ந்துட்டாரு. ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு என்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்னைக்கே பரிசுத்த ஆவிக்குள்ள நீங்கள் முத்திரை குத்தப்பட்டு விட்டீர்கள். இந்த வசனத்தை கொரிந்தியர்ல போட்டிருக்கு. ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு என்னைக்கு நீங்க ரட்சிப்புக்குள்ள வந்தீங்களோ அன்னைக்கே. ஒருவேளை நீங்க அந்நிய பாஷை பேசாம இருந்திருக்கலாம், ஒருவேளை தேவ பிரசனத்தை நீங்க உணராம இருந்திருக்கலாம். ஆனா ரட்சிப்பின் அனுபவம் எப்ப வந்ததோ அப்பவே அந்த வசனம் எடுத்தவங்க சீக்கிரம் வாசிங்க. கொரிந்தியர்ல இருக்கு, அப்பதான் உங்களுக்கு புரியும். ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு என்னைக்கு ரட்சிப்பு அடைஞ்சீங்களோ அன்னைக்கே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவிக்குள்ள நீங்க என்ன பண்ணிட்டீங்க? முத்திரை குத்தப்பட்டுட்டீங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஐயோ எனக்கு அபிஷேகம் வரலங்க, எனக்கு அந்நிய பாஷை வரலங்க, எல்லாரும் போல குதிக்கலங்க, எல்லாரும் போல ஆடலங்க, எனக்குள்ள தேவ பிரசனம் இல்லங்க அப்படி நீங்க சொல்லலாம், நினைக்கலாம். ஆனா வார்த்தை என்ன சொல்லுகிறது? என்னைக்கு இயேசுவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டாயோ அப்பவே உனக்குள்ள ஆவியானவர் உள்ள வந்து உட்கார்ந்துட்டாரு, உள்ள வந்துட்டாரு.
அதான் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு என்னைக்கு ரட்சிப்பு அடைஞ்சீங்களோ அன்னைக்கு பரிசுத்த ஆவிக்குள்ள உங்களுக்குள்ள கர்த்தர் சொல்றார், உன் மேல முத்திரை குத்திட்டேயா, உன் மேல முத்திரை குத்திட்டே, உன் மேல சீல் விழுந்துருச்சு. அப்ப நீங்க ஆவிக்குள்ள இருக்கிறீங்க, சத்தியத்துக்குள்ள இருக்கிறீங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு என்பதை நீங்க மறக்க கூடாது. ஐயோ நான் அந்நிய பாஷை பேசல, எனக்குள்ள ஆவியானவர் இல்ல அப்படின்னு கணக்கு போட்டுறாதீங்க. ஐயோ நான் அபிஷேகத்தை உணரல, ஆவியானவருக்கு இல்ல அப்படின்னு கணக்கு போட்டுறாதீங்க. நீங்க அந்நிய பாஷை பேசுறீங்களோ, நீங்க அபிஷேகத்தை உணரலையோ, பிரச்சனத்தை உணரலையோ, ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நீ எப்ப என்ன நீ ஏற்றுக்கொண்டாயோ, எப்போது என் உள்ளத்துல நான் வந்துட்டேனோ அப்பவே உனக்குள்ள எல்லாமே வந்து விட்டது, அபிஷேகமா அனல் மூட்டி எழும்பி விட்டது, உனக்குள்ள நான் குடி இருக்கிறேன்கிறார் சொல்லிட்டார். பார்த்துக்கொள்ளுங்க. அதனால தான் அந்த அபிஷேகத்தை அவித்து போடாதிருங்கள், அந்த ஆவியானவரை அவித்து போடாதிருங்கள். எப்படி போட்டிருக்கு? நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. அவராலே பெற்ற அபிஷேகம் ஒருவர் உங்களுக்கு என்ன போட்டிருக்குங்க? அந்த வசனம் எடுத்தீங்களா? கொரிந்தியர் எடுத்தீங்களா? இப்ப இந்த மாசம் வாசிங்க, இதை வாசிங்க, 27 வாசிங்க, ஒரு சத்தமா 27 வாசிங்க. 1 யோவான்ல 2ஆம் அதிகாரம். நீங்க யாரால பெற்றிருக்கீங்க சொல்லுங்க? நான் இயேசுவால் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன். சொல்லுங்க, நான் இயேசுவால் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன். இந்த அபிஷேகம் எனக்குள்ளே நிலைத்திருக்கிறது. ஏங்க எப்ப பார்த்தாலும் மேலோட்டமா போனா இது கொஞ்சம் உள்ளே இறங்கணும், முங்கி உள்ள போகணும், முங்கி உள்ள போகணும். இப்ப சொல்லுங்க, எனக்குள்ள அபிஷேகம் நிலைத்திருக்கிறது. நான் ஏன் உங்களை பேச வைக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பேசினா தாங்க உள்ள போகும். நீங்க அறிக்கை இடணுங்க, அறிக்கை இடணும். பேசுன வாயை திறந்து உம்முன்னு இருக்கிறதுக்கு வரக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை வாயில அறிக்கையிட்டு அந்த பிரச்சனத்தை உணர்ந்துட்டு வெற்றியை விடுதலையை வாங்கிட்டு போகும்படி வரணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவால பெற்ற அபிஷேகம், அதாவதுங்க ஒரு போல்ட்னஸ் வரணுங்க, ஒரு போல்ட்னஸ். சித்தவங்களை வெத்தல உட்கார்ந்து மந்து மதம் இருக்கக்கூடாது, மதம் இருக்கக்கூடாது. ஒரு அலாட்டா இருக்கணும், ஒரு அனாய்ச்சி உங்களுக்குள்ள இறங்கணும். பார்த்துக்கொள்ளுங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தார்னா நீங்க மதம் இருக்க மாட்டீங்க. உங்களுக்குள்ள கொழுந்து விட்டு அவர் அக்கினியா எரிந்து கொண்டு இருக்கிறார். ஷம்மரக்கால தரைக்கார பலக்கார அபிஷேகம் உங்க நுகத்தை முறிக்கும், உங்க கட்டை முறிக்கும், உங்க பிரச்சனையை உடைக்கும். அக்கினி இறங்கும் போது உங்களுக்கு விரோதமா செயல்படுகிற போராட்டங்களை அது சுட்டரிக்கும். அதுக்கு தான் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகம் நிலைச்சிருக்கணும். அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள அது ஊட்டப்பட வேண்டும். அவர் பெற்ற அந்த அவர் கொடுத்த அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள நிலைச்சு இருக்குது. அந்த நிலைச்சிருக்கிற அபிஷேகத்தை போட்டு டப்பா போட்டு மூடி வைக்க கூடாது, அது எரிய விட வேண்டும். அது கொழுந்து விட்டு அந்த அக்கினிமயமான ஆவியானவர் தக 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 என்று உங்களுக்குள்ள கொழுந்து விட்டு எரியணும். மதமதப்பு ஆவி போகணும் இயேசுவின் நாமத்துல. தசக்கமோரா தீசாரா சொல்லிட்டாரு. ஏய் நீ என்னைக்கு என்ன ஏற்றுக்கொண்டாய் அன்னைக்கு உனக்குள்ள ஆவியை வச்சிட்டம்பா. அந்த ஆவி உனக்குள்ள இருக்கிறது. அந்த ஆவியை நிலையாக வச்சிருப்பதும் அந்த ஆவியை வெளியேற்றது உனக்குள்ள இருக்கிற சுயம். என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களிலே. இப்ப சொல்லுங்க, இயேசுவாலே பெற்ற அபிஷேகம். இதை சொன்னாலே உங்களுக்குள்ள அபிஷேகம் இறங்குங்க, பேசினாலே உங்களுக்குள்ள அக்கினி இறங்குங்க. சொல்லுங்க இயேசுவாலே. இப்ப நீங்க மட்டும் சொல்லுங்க, நான் இங்க இருங்க உங்களை வந்துட்டு சும்மா அப்படி போகிறதுக்கு அனுப்புறதுக்கு ஏசப்பா உங்களை இங்கே அனுப்பலை. அதாவது இப்போ நான் ஒவ்வொன்றுக்கும் நான் கணக்கு கொடுக்கணும். பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ நேற்று ஒரு டீச்சர் ஃபோன் போட்டாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு மொத்தம் 55 பிள்ளைங்க படிக்கிறாங்க, +2 எல்லாம் பிரச்சனை எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு பிள்ளை ஃபெயில் ஆனால் கூட என் வேலை போயிடும். எல்லா பிள்ளைகளும் நல்லா படித்து பாஸ் ஆகணும். ஆனால் 3 மக்கத்தடி பிள்ளைங்க இருக்குங்க. அந்த 3 மக்கத்தடி பிள்ளைகளும் நல்லா எழுதி எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. எல்லா பிள்ளைகளும் பாஸ் ஆகிட்டா எனக்கு வேலையில் ஒரு உயர்வு கிடைக்கும், வேலை பெருமண்ட் ஆகும் பாஸ்டர், எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் ஃபோன் போட்டு நேற்று பேசினாங்க. நான் சொன்னேன் 3 மக்கத்தடி இல்லை, எல்லா பிள்ளைகளும் பாஸ் ஆக போகுது அப்படின்னு சொன்னேன். பார்த்துக்கொள்ளுங்க. ஃபோனில் அந்த டீச்சருக்கு ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரிஞ்ச பிள்ளைகளுக்கா இந்த இந்த வருஷம் 10th கொஸ்டின்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்படியா? கஷ்டமாக இருந்துச்சா? அவங்க சொன்னாங்க அந்த பிள்ளைகளுக்கு ஈஸியாக இருந்துச்சுட்டு. ஏன்னா
அப்போ ஒன்று ஜெபிச்சு விட்டுட்டேன். அடுத்த நாள் ஃபோன் போட்டு சொல்கிறாங்க, பாஸ்டர் 3 மக்கத்திரி பிள்ளைங்க என்கிட்ட வந்துச்சுங்க, நான் எல்லாத்தையும் கரெக்டாக எழுதிட்டேன்னு சொல்லிச்சுங்க. அந்த 3 மக்கத்திரி பிள்ளைங்க இப்படி வந்து சொல்ல நான் எதிர்பார்க்கவே இல்லை. கண்டிப்பாக என் பிள்ளைங்க பூரா எல்லாம் பாஸ் ஆயிருங்க, எனக்கு வேலை பெருமண்ட ஆக போகுது அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் ஃபோன் போட்டு சொன்னாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நான் பரலத்துக்கு போன பிற்பாடு நம்ம ஆளுகள் பரலோகத்துக்கு இருக்கிறாங்களா அப்படி சுற்றி வளைச்சி நான் பார்க்கும்போது நம்ம ஆளுங்க ஒரு ஆளு கூட இல்லைடா. கர்த்தர் வாடாமாவனே இங்கே வா, அந்த சாட்டை எடு, அந்த சாட்டை எடு. ஏன்டா இந்த விருதுநகரில் இந்த அரசு நகரில் ஒரு சர்ச்சை, பெரிய சர்ச்சை உனக்கு கட்டி கொடுத்து நல்லா மக்களை கொடுத்து அனுப்புனா அந்த மக்களுக்கு நீ வந்து ஆசீர்வாதம் 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 நகையை நட்டும் போட்டும் போட்டு போ, மினிக்கிட்டு போ, இப்படி போதிச்சு போதிச்சு சத்தியத்தை அறிய விடாமல் நரகத்துக்கு தள்ளி விட்டுட்ட. உனக்கு வெளுடா வெளு வெளு வெளுன்னு. கடைசியில் ஊழியருக்கு எத்தனை அடி? 2 அடி. இப்போ இந்த பிள்ளைக்கு பூரா வசனத்தை மனப்பாடம் ஒப்பிச்சா என்ன அர்த்தம்? டீச்சருக்கு பெருமை. அல்லேலூயா. அப்போ கணக்கு கொடுக்கணும். அதுக்கு தான் இந்த கத்து. உங்களை எல்லாம் பரலத்துக்கு கொண்டு போகணும், உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக மாற்றணும், நீங்கள் தேவதூதர் போல பரலோகத்துக்கு போகணும். பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. இந்த கொஞ்ச காலம் தான் பயப்படாங்க. பிக்கல் புடுங்கல் நகை நட்டு பிரச்சனை கடன் பிரச்சனை கொஞ்ச காலம் தான். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம்? பரலோகந்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. பரலோகந்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். தன்னான தனனா தன்னான தன்னான தனனா தன்னான தனான தனனா தன்னான தன்னான தனனா தனான. பரலோகந்தா என் பேச்சு, பரிசுத்தந்தா என் மூச்சு. பரலோகந்தா என் பேச்சு, பரிசுத்தந்தா என் மூச்சு. இப்ப கவனிங்க, 2ஆவதாக அபிஷேகம் நமக்குள்ள என்ன செய்யுது? இருக்கு. அபிஷேகம் நமக்குள்ள என்ன செய்யுது? இருக்கு. அந்த அபிஷேகம் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சகலத்தை குறித்து உங்களுக்கு என்ன செய்கிறதா? போதிக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் நிலைத்திருக்கிறது, நிலைத்திருந்து எனக்கு போதிக்கிறது, எனக்கு பல காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிற அபிஷேகமே, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரே எனக்கு கற்று தாங்க. இந்த யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தின்படி எனக்குள்ள நிலைத்திருக்கிற ஆவியானவரே எனக்கு இந்த பூமியில எப்படி வாழ்வது என்று கற்றுக் கொடுங்க. என் புருஷன்ட்ட எப்படி பேசுவதுன்னு கற்றுக் கொடுங்க. என் மாமியார்ட்ட எப்படி பேசுவது என்று கற்றுக் கொடுங்க. என் நாத்து நாட்டை எப்படி பேசுவது கற்றுக் கொடுங்க. என் புருஷனை என் வசம் படுத்துவதற்கு எப்படி பேசணும்னு கற்றுக் கொடுத்துக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த அபிஷேகம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த வசனத்துல எப்படி ஒரு வசனத்தை பார்க்கும்போது ஒரு உற்சாகம் வருதுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, பைபிள் படிக்கிறோம். அந்த பைபிள் இருக்கிற அந்த சார அம்சத்தை நீங்க உள்ள உறிஞ்சி குடிச்சு அதை நடைமுறைக்கு கொண்டு வரும்போது, இப்போ நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றீங்க, ஒரு படிக்க போறீங்க, காலேஜுக்கு போறீங்க, பரீட்சை எழுத போறீங்க, எல்லாம் செய்யும்போது உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, மண்டை காஞ்சு போச்சு. ஆனா இந்த அபிஷேகம் உள்ள இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுது? இதை எழுது, இதை எழுதாத, இதை பொடி, இதை பிடிக்காத, அப்படி என்று அது கற்றுக் கொடுக்கிற ஒரு அபிஷேகம் தான் உங்களுக்குள்ள இருக்கிறது. கையை தட்ட பார்க்கணும்னு சொல்லுங்க. சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் நிலைத்திருக்கிறது மாத்திரமல்ல, அது எனக்குள்ள இருந்து அது போதித்துக் கொண்டிருக்கிறது, அது கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு தான் அபிஷேகத்துல நிலைச்சிருங்கிறது, அதுக்கு தான் ஆவியில நிரம்பிருங்கன்னு சொல்றது. எப்படி போட்டிருக்கு பாருங்க, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியது இல்லை. இங்க ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை, ஒருவரும் உங்களுக்கு கவுன்சிலிங் பண்ண வேண்டியதில்லை, ஒருவரும் உங்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டியதில்லை.
காரணம் இவர் உள்ள இருக்கிறவர் சொல்றாரு, நான் உனக்கு போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் போட்டிருக்கு, ஒருவர் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம், அந்த அபிஷேகம் சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் சகலத்தையும் எனக்கு போதிக்கிறது. எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் சகலத்தையும் எனக்கு போதிக்கிறது. எனக்குள்ளே இருக்கிற அபிஷேகம், எனக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் சகல காரியங்களையும் எனக்குள்ளே போதிக்கிறது, நடக்க சொல்லி கொடுக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து, அது சத்தியமாய் இருக்கிறது. அது எங்க பைபிள் இருக்கா இல்லையா? சத்தமா சொல்லுங்களேன். அது 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 என்னவா இருக்கிறது? என்னவா இருக்கிறது? பசி போயிடுச்சா? போயிடுச்சு. வெரி குட். சத்தியமா இருக்குது. அப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அது பொய் அல்ல. அப்ப இந்த வசனம் பொய் அல்ல. அப்பனா அந்த ஆவியானுடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்தா அவரே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுடுவாரு, சொல்லி கொடுப்பார். எல்லாம் சொல்லுங்க, சொல்லி கொடுப்பார். அடுத்து பாருங்க, அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரிந்திருப்பதனால் நீதியை செய்கிறவனும் அவர்கள் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்போ உங்களுக்குள்ள இங்க இருங்க, இந்த உலகத்துல உங்க உள்ளத்துக்குள்ள எதையுமே நிலைச்சிருக்க விட்டுறாதீங்க. எதையுமே நிலைச்சிருக்க விட்டுறாதீங்க. சத்திய வசனத்தை நிலைச்சு வச்சிருங்க. இந்த ஆவியானவரை நிலைச்சு வச்சிருங்க. இது இருந்தா போதுங்க. உங்க வாழ்க்கை எப்படி எப்படி நடக்கணும், எப்படி நடக்கணும் எல்லாமே ஆட்டோமேட்டிக் என்ன செஞ்சிடும், நடந்துட்டு. பாத்துக்கல, அப்போஸ்தலர் 1:8 சொல்லப்பட்டிருக்கு, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது, இந்த ஆவியானவர் அசால்ட்டா நினைக்காதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை எப்ப பார்த்தாலும் உங்க உள்ளத்துக்குள்ள இருக்கிறாரு அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு வரணும். அப்படி இருந்தால் உங்களுக்கு போதிக்க வேண்டிய காரியத்தை போதிப்பாரு. அது மாத்திரமல்ல, அவர் சொல்றாரு அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பெலன் அடைந்து, எப்படி போட்டிருக்கு? பெலன் அடைந்து. அப்புறம் என்ன போட்டிருக்கு? ஜெருசலேமிலும் விருதுநகரிலும் மதுரையிலும் அல்லம்பட்டியிலும் நீங்கள், இப்ப சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வரும்போது, யாரும் வாய மூடி இருக்க கூடாது. பரிசுத்த ஆவி எனக்குள்ள வரும்போது, பரிசுத்த ஆவி எனக்குள்ள வரும்போது, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வரும்போது, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வரும்போது நானே அவராலே போதிக்கப்படுவேன். மாத்திரமல்ல, அவராலே பலவானாக மாறுவேன். ஐயா தாட்டு. பரிசுத்தாய் வந்தா இடம் நிற்க கூடாமல் இடம் அசைந்தது வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 2 சொல்லப்பட்டிருக்கு, பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே இடம் நிற்க கூடாமல் இடம் என்ன செஞ்சுச்சான்? அசைந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா 22, லூக்கா 22 28, 29. மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளிலே என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே, ஆகையால என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தின போல நானும் உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்த போகிறேன். கையை தட்டா பார்க்க சொல்லுங்க. இயேசுட்ட வந்துட்டீங்கன்னா நீங்க நிலைச்சிருக்கணும். கஷ்டங்களோ வேதனைகளோ நெருக்கங்களோ வரும்போது நீங்க பேக் அடிக்காம பின்னால திரும்பி பார்க்காம கடைசி வரைக்கும் இயேசுதான் அப்ப நீங்க நிலைச்சு இருந்தனால அவர் சொல்றாரு, எனக்கு என் பிதா ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல
உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை நான் ஏற்படுத்த போகிறேன். எல்லாம் கை தட்டி அப்பாவுக்கு நடி சொல்லுங்க. எல்லாம் எந்திரிங்க, எல்லாம் எந்திரிச்சு நிற்போம். சோத்திர ஆண்டவரே, சோத்திர ஆண்டவரே, சோத்திர ஆண்டவரே. அப்பா நமக்கு நன்றி 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 நன்றி. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதுமையா. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதுரே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. தமிழ்கால் அல்லவ போதாதையா, உலகால் அல்லவ போதாதையா, தமிழ்கால் அல்லவ போதாதையா, உலகால் அல்லவ போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீர் அவே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போ. எல்லாம் சொல்லுங்க. தகப்பனே, நீர் கொடுத்த அந்த அபிஷேகம், நீர் கொடுத்த அந்த வார்த்தை என்னில் நிலைத்திருக்கும்படியாக நான் மன்றாடுகிறேன். நீர் கொடுத்த அபிஷேகம் எனக்கு போதிக்கிற அபிஷேகம், நீர் கொடுக்கிற அபிஷேகம் என்னை பலப்படுத்துகிற அபிஷேகம், நீர் கொடுத்த அந்த அபிஷேகம் நுகங்களை முறிக்கிற அபிஷேகம். எனக்குள் இருக்கிற ஆவியானவர் எனக்கு பலனை கொடுத்து அநேகர்களுக்கு சாட்சியாக என்னை நிறுத்தப் போகிறார். எந்த காரியம் அறியாமல் இருக்கிறனோ, எந்த காரியம் நான் தெரியாமல் இருக்கிறனோ, அந்த காரியத்தை கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் எனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழிகள் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எல்லாவற்றையும் எனக்கு கற்றுக் கொடுத்து என்னை கரம்பிடிச்சு நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9443313673. இமெயில் அட்ரஸ் jiva.boj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.